வணக்கம். மக்கள் கூட்டாட்சி பாகம் 23. பாகம் 23 வெளியீட்டில் லாபக் கணக்கை ரத்து செய்வது, நில உரிமையை ரத்து செய்தல், சேமிப்பு உரிமைகள், கடன் செயல்பாடுகள் பற்றி பார்க்கலாம். லாபக் கணக்கை ரத்து செய்வது. மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பு செயல்பாடுகளில் எந்த உற்பத்தி பொருளிலும் லாபம் இருக்காது. லாபம் என்ற கணக்கு மனித உழைப்பை சுரண்டப்படும் ஒரு கணக்காகும். பொருட்களின் உற்பத்தி விலை மதிப்பீடு என்பது உற்பத்திக்கான செலவினம், ஊதியம் உட்கொண்டு மட்டுமே விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகும். லாபக் கணக்கு விலைவாசி உயர்வு, வேலையில்லா பிரச்சினை, மனித சமூக வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாக்கும் அபாயம் கொண்டதாகும். எனவே மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பில் பொருளாதாரம் மிகவும் அவசியம் என்பதால் பொது உடைமை காண லாபக் கணக்கை அனைத்திலும் ரத்து செய்வது மிகவும் அவசியமாகும். பள்ளி பாடம் முதல் அனைத்திலும் லாபக் கணக்கை ரத்து செய்ய வேண்டும். நில உரிமை ரத்து செய்தல். நில உடைமை என்பதும் இயற்கையாக அமைந்துள்ள மண்ணை விற்பனைக்காக கூறு போடுவதும் தனிநபர் ஆதிக்க செயலுக்கு வழிவகுக்குமே தவிர சமநிலை சமுதாய படைப்பிற்கு பயனற்றதாகும். கூட்டாட்சி சமூக அமைப்பு செயல்பாட்டிற்கு பொருந்தாதது என்பதால் நிலம் வாங்க விற்க உரிமை மக்கள் கூட்டாட்சியில் மறுக்கப்பட வேண்டும். நில உரிமை ரத்து செய்ய வேண்டும். நிலம் மக்களின் பயன்பாட்டிற்கு மட்டுமே இருத்தல் வேண்டும். மக்களின் சேமிப்பு உரிமைகள். மக்களின் வாழ்வு வளமாக மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பில் அனைத்திலும் மக்களின் வாழ்வாதாரம் உறுதிப்படும் நிலையில் எதிர்கால வாழ்க்கைக்கென்று அல்லது எதிர்கால குழந்தைகள் வாழ்க்கைக்கென்று மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பு செயல்பாடுகள் ஒரு பெட்டகம் போல் பாதுகாப்பாக அமைந்துள்ளபடியால் தேவையற்ற சேமிப்புகள் சமூக வளர்ச்சியில் சேதத்தை உருவாக்கும் என்பதால் சேமிப்பிற்கான வரையறை மக்கள் கூட்டாட்சியில் கட்டாயமாகிறது. மக்கள் கூட்டாட்சியில் ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் நகைகள், நிரந்தரமாக தங்குவதற்கான வீடு, இந்தியாவில் எந்த பகுதியிலும் ஓய்வெடுக்கவோ நிரந்தரமாக வாழவோ ஓய்வகம், குடும்ப பயன்பாட்டிற்கான 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள், வங்கி சேமிப்பு, வேலை உறுதியளிப்பு மற்றும் வாழ்வதற்கான உணவு உள்ளிட்ட வாழ்க்கை உபகரணங்கள் மட்டுமே மக்களின் சேமிப்பு அதிகாரங்களாகும். கடன் செயல்பாடுகள். ஒரு நாட்டின் ஆளுகை அதிகார அமைப்பு கடன் செயல்பாடுகளை கொண்டு இருக்குமேயானால் அந்த நாட்டில் உள்ள 75% குடும்பங்களும் கடன் செயல்பாட்டை கொண்டிருக்கும். வங்கி கடனுக்கும் கந்துவட்டி கடனுக்கும் ஆளாக்கப்படுவார்கள். மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பு செயல்பாட்டில் கடன் செயல்பாடுகள் எதுவும் வங்கி கணக்கு பட்டுவாடாவில் இருக்காது. தொழில் புரிவோரின் முதல்கட்ட மூலதனமே போதுமானது. அது நஷ்டம் லாபம் அடைய வாய்ப்பில்லை. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளையோ தொழில் அபிவிருத்திக்கான மூலதனமோ மக்கள் கூட்டாட்சி பேரவையே வழங்கும். அடுத்த 24ஆம் பாகம் வெளியீட்டில் தேசம் முழுதும் ஒரே விலை நிர்ணயம் செய்வது பற்றி பார்க்கலாம். அனைவரும் மக்கள் கூட்டாட்சியினுடைய அனைத்து பாகங்களையும் தொடர்ந்து படிக்க எங்கள் வெளியீட்டை யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து படியுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.